வெல்கம் டு மெக்கானிக்ஸ் எஜுகேஷன். இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ME6703 கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங். ரொம்பவே ஈஸியான சப்ஜெக்ட். ஜஸ்ட் நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். ஒரு தியரி சப்ஜெக்ட் தான். மேபி வந்து ஒரு தேர்ட் யூனிட்டில் குரூப் டெக்னாலஜி பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த செமஸ்டர் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே தியரி தான். ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிட்டு போனால் போதும், நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் படிச்சிருப்போம். அதோட ஒரு ஸ்மால் சேஞ்சஸோட வந்த சப்ஜெக்ட் தான் அந்த கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங். யூனிட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் ரொம்ப ஈஸியான யூனிட். ஜஸ்ட் இந்த 4 டாபிக்ஸ் பார்த்தா போதும், நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் டாபிக் கம்ப்யூட்டரைஸ்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் சிம். செகண்ட் டாபிக் கன்கரண்ட் அண்ட் சீக்வன்ஷியல் இன்ஜினியரிங். தேர்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சிஸ்டம். ஃபோர்த் ஒன் மேனுஃபேக்சரிங் மெட்ரிக்ஸ். இந்த 4 டாபிக் மட்டும் பாருங்கள், பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்யூட்டரைஸ்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் சிம். ஒன்றில் சிம்மில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்மில் எலமெண்ட்ஸ் என்னென்னா கேடு ஒன்று, கேம் ஒன்று வந்து மேனுஃபேக்சரிங் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து மார்க்கெட்டிங், அது பேஸ் எல்லாமே வந்து சிம்மில் தான் வரும். கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங்கில் இது எல்லாம் சேர்ந்தது தான் சிம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் கேம் எல்லாமே இருக்கும். அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃப்ளோ சார்ட் ரெப்ரஸன்டேஷன் கண்டிப்பாக கொடுத்துட்டு ஒவ்வொன்றும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணிட்டா போதும், இந்த கொஸ்டின் நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். செகண்ட் கன்கரண்ட் சீக்வென்ஷியல் இன்ஜினியரிங். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிம்பிளாக புரியும். புக்கில் எக்ஸாமினேஷன் மேட்டர் எப்படி எழுதணுமோ அதுக்கேற்ற மாதிரி மேபி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கேட்கலாம், இல்லைனா தனித்தனியாக கூட கேட்கலாம். வாட் இஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கன்கரண்ட் இன்ஜினியரிங் அப்படி கேட்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் மேட்டர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிருங்க, கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஈஸியான டாபிக் தான் இது. தேர்ட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் ஈஸியஸ்ட் டாபிக் டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சிஸ்டம். ஒரு 4 ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இருக்குது. ஜாப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், பேட்ச் ப்ரொடக்ஷன், மாஸ் ப்ரொடக்ஷன் அண்டு ப்ராசஸ் ஆர் கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 4 தான். 4மே அப்ளிகேஷனோட பார்த்துங்க. ஜாப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ராக்கெட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம்ல, அது ஒரு ஜாப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். நிறைய குவான்டிட்டி வந்து ரொம்பவே கம்மி தான். ஒரு மந்த்லி இப்போ பிஹெச்எல் பாய்லர்ஸ் பண்ணுறாங்களா, அதெல்லாம் ஒரு வந்து ஜாப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லலாம். அவங்களுக்கு வந்து ஆர்டர் வந்தால் மட்டும் தான் பண்ணுவாங்க, மற்றபடி பண்ண மாட்டாங்க. அது மாதிரி இருக்கிறது வந்து ஜாப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். பேட்ச் ப்ரொடக்ஷன்னா கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கும். இப்போ ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு பேட்ச் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். நிறைய குவான்டிட்டி நிறையா இருக்கும். கொஞ்சம் வந்து குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வெரைட்டி அதிகமாக இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் ஸ்மால் டிஃப்ரென்சஸ் இருக்குது ஒவ்வொன்றுக்கும். அதே மாதிரி பார்த்துங்க. மாஸ் ப்ரொடக்ஷன் அதேமாதிரி இப்போ ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து மாஸ் ரிலேட்டில் பண்ணிகிட்டு இருப்போம். கண்டினியூஸாக ப்ராசஸ் போயிட்டே இருக்கும், மிஷின் ப்ராசஸ் ஃப்ளோ போயிட்டே இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. அதேமாதிரி ப்ராசஸ் வந்து ப்ராசஸ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சுகர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அடுத்து ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். அது மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதுமாதிரி ப்ராசஸ் வைஸாக அதில் வரது வந்து நம்ம ப்ராசஸ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். மேபி வந்து காமன் டிஃப்ரென்ஸாக கேட்கலாம், இல்லைனா ஒவ்வொன்றும் கேட்கலாம், இல்லைனா ஒரு ஜாப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோ இல்லை பேட்ச் ப்ரொடக்ஷனோ இன்னும் சேர்த்து ஒரு 13 மார்க் கேட்கலாம். ஸோ வந்து எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுங்க, நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் இந்த கொஸ்டினை. செகண்ட் யூனிட்டில் அதே மாதிரி ஒரு 4 டாபிக்ஸ் தான் இருக்குது. அது மட்டும் பார்த்துட்டு போங்க, நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டாபிக் டைப்ஸ் ஆஃப் கேப், அதாவது கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளானிங். செகண்ட் ஒன் அக்ரிகேட் ப்ரொடக்ஷன் பிளானிங். தேர்ட் ஒன் கெப்பாசிட்டி ரெக்யூர்மெண்ட் பிளானிங். ஃபோர்த் ஒன் MRP அண்ட் MRP2. ஓகேவா, 4 டாபிக்னு பார்த்துங்க. டைப்ஸ் ஆஃப் கேப் அப்படின்னு சொன்னால் வேரியன்ட் கேப்ஸ் சொல்லுவோம், ஜென்ரேட்டிவ் கேப் அப்படின்னு சொல்லுவோம். வேரியன்ட்னா பல இருக்க மாடல் அப்படியே டிசைனை கொஞ்சம் மாற்றுவோம். ஜென்ரேட்டிவ்னா புது டிசைனை பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ரெக்யூர்மெண்ட் பொறுத்து நம்ம மாற்றுறது ஒரு ஜென்ரேட்டிவ் கேப் அப்படின்னு சொல்லுவோம். மேபி வந்து டிஃப்ரென்ஸ் கேட்கலாம், இல்லைனா வாட் இஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வேரியன்ட், இல்லைனா ஜென்ரேட்டிவ் கேப் சிஸ்டம் அப்படின்னு கேட்கலாம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் எப்படி இருக்கும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டா போதும், நம்மளால் எப்படி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். செகண்ட் ஒன்று அக்ரிகேட் ப்ரொடக்ஷன் பிளானிங். அக்ரிகேட் ப்ரொடக்ஷன் பிளானிங்லாம் ஒன்றும் இல்லை, ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணுறதுல குவான்டிட்டியும் டைமிங்கும் எந்த டைமில் டெலிவரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணுறது வந்து அக்ரிகேட் ப்ரொடக்ஷன் பிளானிங் சொல்லுவாங்க. மேபி வந்து இந்த கீ பாயிண்ட் வந்து உங்கள் எக்ஸாமினேஷன் யூஸ் பண்ணிக்கங்க. அக்ரிகேஷன் ப்ரொடக்ஷன் பிளானிங் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் குவான்டிட்டி அண்ட் டைம், எவ்வளோ குவான்டிட்டி தயாரிக்க போகிறோம், என்ன டைமில் நம்ம டெலிவரி பண்ண போகிறோம், அந்த 2 தான் மெயின் திங் இந்த அக்ரிகேட் ப்ரொடக்ஷன் பிளானிங்கில். தேர்ட் ஒன் கெப்பாசிட்டி ரெக்யூர்மெண்ட் பிளானிங். இது அவ்வளோதான், எவ்வளோ கெப்பாசிட்டி தேவைப்படுது அப்படிங்கிறத பிளான் பண்ணுறது வந்து கெப்பாசிட்டி ரெக்யூர்மெண்ட் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எல்லாத்துக்கும் இந்த ப்ரொடக்ஷன் பிளானிங் டைப்ஸ் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா ஃபஸ்ட் வந்து பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக எழுதி ஆகணும். அண்டு வாட் இஸ் தி ஓவர் வியூ, என்ன ஃப்ளோ சார்ட், எப்படி ப்ராசஸ் நடக்கும், வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ், வாட் ஆர் தி லிமிடேஷன் அப்படிங்கிறது நம்ம எழுதி ஆகணும். இந்த ப்ரொடக்ஷன் பிளான் டைப்ஸ் எல்லாத்துக்குமே எழுதினா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கும். ஃபோர்த் ஒன்று MRP மெட்டீரியல் ரெக்யூர்மெண்ட் பிளானிங், MRP2. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். MRPக்கு அப்புறம் அப்டேட் ஆனது தான் MRP2. ஒன்றும் இல்லை, MRP மெட்டீரியல் ரெக்யூர்மெண்ட் பிளானிங் ப்ளஸ் கெப்பாசிட்டி பிளானிங் ரெண்டும் சேர்த்து தான் MRP2 அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். MRPயில் வந்து மேபி இன்புட் அவுட்புட் அப்ளிகேஷன் பெனிஃபிட்ஸ் லிமிடேஷன் அதையும் கேட்கலாம்.
என்னென்ன அவுட்புட் வெளியே வெளில போகுது அது மாதிரி கேட்கலாம். அதனால் கொஞ்சம் டீப்பாக பார்த்துங்க, கண்டிப்பாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த யூனிட்டில். தேர்ட் யூனிட்டில் 4 டாபிக் இருக்குது. கோடிங் சிஸ்டம், குரூப் டெக்னாலஜி, செல்லுலார் மேனுஃபேக்சரிங் அண்டு ப்ராப்ளம் கேட்குறது நான் வைஃப் சொன்னல அரேஞ்சிங் குரூப் டெக்னாலஜி வச்சு, அது வந்து இந்த யூனிட்டில் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கோடிங் சிஸ்டம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு கோடிங் சிஸ்டம் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஸோ வந்து இந்த 4 கோடிங் இந்த 3 கோடிங் பார்த்தா கூட போதும், உங்களால் இந்த யூனிட் கிளியர் பண்ண முடியும். ஃபார் சேஃபர் ஜோன் இன்னும் ஒரு 3 டாபிக் கொடுத்துருக்கேன், அந்த டாபிக் பார்த்து வச்சுங்க. கண்டிப்பாக பார்ட்ஸில் கொஞ்சம் மாற்றிக்கிட்ட கூட நம்மளால் கிளியர் பண்ண முடியும். இந்த கோடிங் சிஸ்டம் கண்டிப்பாக பார்த்துங்க. ஒரு டயக்ராம் இருக்கும், ப்ளஸ் வந்து அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம எழுதி டிஃபைன் பண்ணி ஆகணும். செகண்ட் குரூப் டெக்னாலஜி தெரியும் நமக்கு. அந்த யூனிட் வந்து குரூப் டெக்னாலஜி யூனிட் தான். ஸோ வந்து கொஞ்சம் டீப்பாக படித்து வச்சுட்டா போதும், நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். தேர்ட் கொஸ்டின் செல்லுலார் மேனுஃபேக்சரிங். ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்மால் இன்ட்ரோ பார்த்தோன்னா, மூவ் அஸ் சூன் அஸ் பாசிபிள், எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் டெலிவரி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுக்கறது. வித்தின் ஸ்மால் எரர்ஸ், ரொம்பவே ஸ்மால் எரர்ஸை குறைச்சி ப்ரொடக்ஷன் கன்டினியூஸாக போக வைக்கிறது, ப்ராடக்ட்டை வெளியே கொண்டு வர வைக்கிறது அப்படிங்கிறது தான் செல்லுலார் மேனுஃபேக்சரிங். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். எக்ஸாமினேஷன் மைண்ட் ஆஃப் இல்லாமல் கொஞ்சம் தெரிஞ்சுங்க, கண்டிப்பாக ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். ஃபோர்த் ஒன் ப்ராப்ளம் ஹாலியர் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடில் கேட்கறதுன வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு நிறைய மிஷின் ஆஃப் டைப் கொடுத்துட்டு குரூப் டெக்னாலஜி மூலிமா இந்த மிஷினை வந்து நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத அது மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். கண்டிப்பாக அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஏன்னா ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தப்ப ஃபுல்லாகவே தேர்ட் யூனிட்டில் 2மே ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ வந்து அங்கே நம்ம தியரி பார்த்துட்டு போனோம்னா கண்டிப்பாக நம்மளால் அட்டன் பண்ணிக்க முடியாது, ஸ்கோர் கம்மியாக இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிற சூழ்நிலை கண்டிப்பாக இந்த ஹோல் இயர் மெத்தட் கண்டிப்பாக யூஸ் ஆகும், ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ஈஸியான மெத்தட் தான், நம்மளால் ஈஸியாக படிச்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை படிச்சு போய்ங்க, கண்டிப்பாக இந்த தேர்ட் யூனிட்டில் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஃபோர்த் யூனிட் ரொம்ப ஈஸியான யூனிட், நம்ம பிடிச்ச யூனிட். ஜஸ்ட் வந்து இங்கே தான் சாய்ஸ் இருக்குது. எஃப்எம்எஸ் படிங்க, இல்லைனா ஆட்டோமேட்டட் கைடிங் வீல் படிங்க. ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் இல்லைனா ஆட்டோமேட்டட் கைடட் வெஹிக்கல், ஓகேவா? ரெண்டில் ஏதோ ஒரு டாபிக் தெளிவாக இருந்தால் போதும், நம்மளால் இந்த யூனிட்டை கிளியர் பண்ண முடியும், ஓகேவா? இது வந்து உங்களோட சாய்ஸ், எது ஈஸியாக இருக்குன்னு பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆட்டோமேட்டட் கைடட் வெஹிக்கிள் வந்து ஈஸியானது, கொஞ்சம் புரிஞ்சுற மாதிரி இருக்கும். டைப்ஸ் ஆஃப் ஏஜிவிஸ் அது மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதை கொஞ்சம் படிச்சுங்க. இந்த யூனிட் போதும், இது தவிர எதுவும் கேட்கறது வாய்ப்பு கிடையாது. யூனிட் 5ம் அதேமாதிரி ரொம்பவே ஈஸியான யூனிட் தான், ரோபாட்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரோபோட் ப்ரோக்ராமிங், செகண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரோபோட், தேர்ட் ஒன் ரோபோட் அக்யூரசி அண்ட் ரிப்பீட்டபிலிட்டி, ஃபோர்த் ஒன் ஒர்க் என்வலப் எண்ட் எஃபெக்டர் கிரிப்பர், ஓகேவா? ரோபோட் ப்ரோக்ராமிங் இருக்குது. ப்ரோக்ராமிங் என்னென்ன லெவலில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம் ரோபோட் ஒர்க்கிங்க்கு, அது மாதிரிங்கிறத ஒரு கொஸ்டின். இதுவுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. படிச்சுட்டு போனால் இந்த கொஸ்டினில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரோபோட் என்னென்ன முறையில் கிளாஸிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின் தான் அது. நிறைய டைப்பில் வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். அதுக்கான ஆன்சர் வந்து புக்கில் இருக்கும், கொஞ்சம் டீப்பாக படித்து வச்சுங்க. ஏன்னா இது கேட்குறது நான் இப்போ அதிகமாகவே இருக்குது இந்த யூனிட்டில். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரோபோட், ஸ்கேரா ரோபோட் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய ரோபோட் இருக்குது, அந்த ரோபோட்டோட கிளாசிஃபிகேஷன் கொஞ்சம் டீப்பாக படிச்சுங்க. டீப்பாக படிச்சிட்டா போதும், நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். தேர்ட் கொஸ்டின் வந்து ரோபோட் அக்யூரசி அண்ட் ரிப்பீட்டபிலிட்டி. அக்யூரசினா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு இன்புட் கொடுக்குறோமோ அந்த ரெஸ்பான்ஸ் டைமுக்குள்ளே அது வந்து அவுட்புட்டை நம்ம வெளியே கொடுக்குதா அப்படிங்கிறது அக்யூரசி. எந்த அளவு அக்யூரசி பார்ப்போம், அக்யூரசி 100% கண்டிப்பாக இருக்காது. ஸோ வந்து அந்த டீவியேஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஸ்டடி தான் இது ரோபோட் அக்யூரசி. அதேமாதிரி ரோபோட் ரிப்பீட்டபிலிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு டாஸ்க் கொடுக்குறோம், அதே டாஸ்க் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வேறு டாஸ்க் கொடுக்குறோம். அந்த டாஸ்க் கொடுத்தோன்னா எந்த அளவுக்கு வந்து முன்னாடி பண்ண மாதிரி அந்த டாஸ்க் வந்து இந்த ரோபோட் பண்ணுது அப்படிங்கிற அதை நோட் பண்ணுறது தான் ரிப்பீட்டபிலிட்டி. இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் இல்லாமல் கண்டிப்பாக நமக்கு படிக்கிறது பிடிக்கும். கொஞ்சம் தியரியாக படிச்சுச்சிங்க, கண்டிப்பாக நம்மளை ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஒர்க் டெவலப்மெண்ட் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒர்க் டெவலப்னா ஜஸ்ட் ஒரு ரோபோட் இருக்குது, அது ஆம் இருக்குன்னா அதோட ஃபுல் ரொட்டேஷன் போகும்போது அங்கே எந்த அளவுக்கு அதெல்லாம் பக்கத்தில் இருக்க எந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து அதால் ரீச் பண்ண முடியும். மேபி வந்து அந்த அது மேலே இங்கே போய்ட்டுறதா இருக்கலாம், இல்லை ஆம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகிற மாதிரி இருக்கலாம். அதோட எந்த சைஸ் வந்து அதெல்லாம் கவர் பண்ண முடியும், அது எந்த ஒர்க் ஏரியாவில் அதை ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒர்க் டெவலப். எண்ட் எஃபெக்டர் அதே மாதிரி தான், கிரிப்பர்னா அதே மாதிரி தான். கிரிப்பர்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறது, அது மாதிரி ஒரு அர்த்தம் தான். அதுவும் ஒரு ரோபோட்டில் ஒரு முக்கியமான பார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கிரிப்பருங்கிறது என்னங்கிறது கொஞ்சம் தெளிவாக படிச்சுட்டு போனால் போதும். இந்த யூனிட்டில் வேறு கேட்குறதுன வாய்ப்பே கிடையாது, இது தவிர வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ வந்து எல்லாமே தியரி டாபிக்ஸ் தான். இன்ஸ்டியூட் ஆஃப் தேர்ட் யூனிட் தவிர மிச்சம் எல்லாமே தியரி பார்ட் தான், வேறு எதுவும் கிடையாது. தேர்ட் யூனிட் மேபி வந்து ப்ராப்ளம் கேட்டால் ஹாலியர் மெத்தட் கேட்கலாம், எப்படி வந்து ஒரு மிஷின் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம் ஜிடி செல் வச்சு அப்படிங்கிறதான கொஸ்டின் தான். அதுவும் ரொம்ப ரீசெண்ட் டாபிக் தான், ஜஸ்ட் பார்த்துட்டு போங்க. வேறு தியரி வந்து கன்ஃபார்ம் பார்த்து வச்சுங்க. தியரி எப்படி எழுதணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். இஃப் யூ வாண்ட் ஜஸ்ட் செக் அவுட்.
அண்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒர்க்கில் நான் இருந்துகிட்ருக்கேன். உங்கள மாதிரி நானும் 2019 பாஸ்ட் அவுட் தான். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டைமை கன்ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அதே மாதிரி உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். சப்போர்ட் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்க, அதேமாதிரி கண்டிப்பாக கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.